உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகாசரணம் முருகாசரணம். அருணகிரிநாதர் சுவாமிகள் திருப்புகழில் பெருமாளே என்று பாடலை முடிக்கின்றார். அது ஏன் என்று பல பக்தர்கள் கேட்டுள்ளார்கள். சந்தேகம் தெளிதல் என்ற பகுதியில் அருணகிரிநாதர் சுவாமிகள் பெருமாளே என்று திருப்புகழ் பாடல் பலவற்றில் இறுதியில் குறிப்பிடுவதன் காரணம், பெருமாள் என்ற பொதுவான சொல் பெரிய தலைவன் அல்லது பெரிய இறைவன் என்பதை குறிப்பது. அனைத்து தெய்வங்களையும் ஒன்றிணைத்து பாடும் பரந்த நோக்கில் அவர் காட்டுகின்றார். மேலும் அவர் திருப்புகழில் சிவன் விஷ்ணு போன்ற கடவுளையும் குறிப்பிடுகிறார். இதனால் முருகன் திருமாலின் மருமகன் என்பதாலும் இது இறைவனுக்காக பொதுவான பெயர் என்பதாலும் அவர் பெருமாளே என்று முருகனை குறிப்பிடுகிறார். பெருமாள் என்ற சொல்லின் பொருள், இங்கு பெருமாள் என்பது விஷ்ணுவை குறிக்கும் சிறப்பு சொல்லாக மட்டுமல்லாமல் பெரிய தலைவன், பெரிய பொருள் என்பதில் பயன்படுத்தப்படும். அருணகிரிநாதர் சுவாமிகள் திருப்புகழில் பேதமின்றி அனைத்து கடவுளையும் பாடியுள்ளார். சிவபெருமானை சங்கரன் தந்திடும் பெருமாளே என்றும் திருமாலையும் குறிப்பிடும் பொழுது திருமாலின் மருகோனே என்று பாடியுள்ளார். இறைவன் அனைவருக்கும் பொதுவானவன் என்பதையும் வெவ்வேறு தெய்வங்கள் அனைத்தையும் ஒரே இறைவன் வெவ்வேறு வடிவங்கள் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த பொருள் சொல்லாக பயன்படுத்தி இருக்கலாம். இறைவனுக்காக பல பாடல்கள் பாடி அவை அனைத்தும் பக்தர்களுக்கு உரிதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் பெருமாளே என்று பொதுவான வரியை இறுதியில் சேர்த்துள்ளார். முருகாசரணம். ஆர் இது தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, பெற்பை கூறுசெய் தடிவேல் வாழ்க, புக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். முருகா சிவசிவா.